ஹாய் கைஸ், நான் இன்றைக்கி என்ஆர்ஜி ஸ்டேடியம் தாங்க வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் இந்த ஈவெண்ட் நடக்கும். அதாவது இந்த ரோடியோ ஷோ டெக்சாஸோட ஒரு மிகப்பெரிய பழமையான ஃபேமஸான ஷோ இது. இந்த ஷோவில் பார்த்திங்கன்னா இந்த புல் ரைட் பண்ணுறது, பேரல் ரைடிங், ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறது, இந்த காஃப் ரோப்பிங், ஸ்டியர் ரஸ்லிங், இந்த மாதிரி நிறைய இந்த கவுபாய்ஸுக்காகவே ஸ்பெஷலாக சில கேம்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த கேம்ஸ் இங்கே ஈவெண்ட்டாக நடக்கும். வருஷம் நடக்கும். கவுபாய்ஸ் மட்டும் இல்லாமல் கவுபாய்ஸ், கவு கேர்ள்ஸ், கவு கிட்ஸ் எல்லாம் வர, குட்டி குட்டி பசங்கள்லாம் வர நிறைய புல் ரைட் பண்ணுறதெல்லாம் காமிச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு வந்த ஷோ பார்த்திங்கன்னா இந்த சேடில் பிராங்க், அதாவது ஒரு கட்டுக்கடங்காத குதிரை மேலே ஒருத்தர் உட்காந்துட்ருக்காரு. அதை கண்ட்ரோல் பண்ணோம். குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அவங்க கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வேறு குதிரை, பக்கத்தில் வர குதிரை மேலே மாறிடுறாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் இவ்வளோ கிட்ட லைவாக நான் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் ஒரு காலத்தில் நான் டிவியில் பார்த்ததோடு சரி, அதுவும் புல் ரைடிங் மட்டும்தான் பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரைடு, அதுவும் செம்மையாக லைவாக பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்டேடியமும் ரொம்பவே பெரிய ஸ்டேடியம், கிட்டத்தட்ட 70,000 சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு ஹார்ஸ் ரைடும் அந்த ரைடு வரும்போது கிரவுண்ட் அவ்வளோ சேர் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா அடுத்து ஸ்டியர் ரெஸ்லிங், அதாவது குதிரைக்கு மேலே உக்காந்துட்டு இருக்காங்க. அந்த கண்ணுக்குட்டி மாதிரி இருக்குது, ஆனால் பார்க்க கண்ணுக்குட்டின்னு சொல்லலாம். ஆனால் சைஸில் பார்த்தா நம்ம ஊர் மாடு சைஸில் இருக்காது. அதை ஓட விட்டு குதிரையிலேருந்து அதை எகிரி இப்படி பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அதை கீழே படுக்க வைக்கிறவர் தான் அந்த டைம் வரைக்கும் நோட் பண்ணிக்கிறாங்க, யார் குயிக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பயம், அந்த இதுவெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப அசால்ட்டாக ரன்னிங்லேயே எகிரி பிடிக்கிறாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸு, ஸ்கோர்ஸு அப்பயே வின் பண்ணி அவங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் வேறு கொடுத்துட்ருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இந்த ஸ்டியர் காஃப் பண்ணுறதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஸ்டியர் ரெஸ்லிங் அங்கே பாருங்கள், எக்ரி எவ்வளோ செம்மையாக பிடிச்சி. அதுவும் கண்ணுக்குட்டி மெதிலாம் நான் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் ஒரு மிதிச்சாலே கால் 3 நாளைக்கு தூக்க முடியாது, அப்படி வலிக்கும். இது ஒரு குதிரை, மாடு. இது பார்த்தீங்கன்னா கவு கேர்ள்ஸ், அதாவது உமன்ஸ் ஓட்டுறாங்க. இந்த ஹார்ஸ் ரைடிங் இந்த பேரலில் சுற்றி வரணும். குறிப்பிட்ட டைமுக்குள்ளே யார் குயிக்காக சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் ப்ரைஸும் கொடுத்தாங்க. எல்லாமே ப்ரைஸ் எல்லாமே இம்மீடியட்டாக ஒரு 10 பேர் ரேஸ் பண்ணுறாங்க. யார் ஃபஸ்ட்டு 3 மெம்பர்ஸ் வராங்களோ அவங்களுக்கு அப்போயே $2,000 $3,000 ப்ரைஸ் எல்லாம் கொடுத்து அப்போயே ஆடியன்ஸு க்ரௌடெல்லாம் சேர் பண்ணி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஷோ லைவாக நேராக பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் யாராவது டெக்சாஸில் இருந்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். செம்ம ஃபாஸ்ட்டாக ஒரு 10 to 15 செகண்ட்ஸில் இன்னும் வேகமாக ஓட்டுறாங்கப்பா. செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இதிலே பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது முன்னாடி ஒரு கண்ணுக்குட்டி ஓட விட்டு அதை கயிறு போட்டு இப்படி இழுத்து பிடிக்கணும் போல இருக்குது. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. செம்ம சேர் அப்பு கிரவுண்டில் எல்லாருமே அதுக்கு அந்த கவுபாய்ஸாக இருக்கட்டும், கவுகேர்ள்ஸாக இருக்கட்டும், யார் இது பண்ணாலுமே செம்மையாக சேர் பண்ணுறாங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாருமே அட்டையர் பார்த்தீங்கன்னா அந்த டெக்சாஸ் கேப்பு, கவுபாய்ஸ் ட்ரெஸ்ஸோடு தான் எல்லாருமே இந்த ஷோக்கு பார்க்கவே வந்திருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். நாம் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ண ஷோ இது தான், இந்த புல் ரைடிங்கில். ஏன்னா நிறைய வாட்டி நம்ம டிவிலலாம், ESPNலலாம் பார்த்துருப்போம். இதை ஃபஸ்ட் டைம் இதை நேரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த புல் ஒவ்வொன்று எப்படி எட்டி உதைக்குது பாருங்கள், தெரிச்சு ஓடுறாங்க பக்கத்தில். அதுக்காகவே அந்த 3 பேர் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க அதுக்கு அந்த பிளேயர் கீழே விழுந்துட்டு அப்புறம் அவங்க அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு போவாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. எகிரி இன்னும் உதவி. இதில் வேற ஒருத்தர் முதுகுலே ஒன்று மெரிக்கும். அதெல்லாம் அந்த ஸ்க்ரீனில் காட்டும்போது பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. எவ்வளோ அக்ரெசிவாக இருக்குது அந்த அடியெல்லாம் ஒன்று அப்படின்ற மாதிரி இருக்குது. அங்கே பாருங்கள் ஸ்க்ரீனில், அப்போயே உடனே ரீப்ளேயும் ஸ்க்ரீன்லேயே நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த க்ரௌடு அட் அ டைமில் ஊன்னு கத்துறதுலாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு அடி மட்டும் பாருங்கள், முதுகுலேயே மெரிக்கும் 2 மாரி. பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ பவராக இருக்குது. அது பார்க்குறதுக்கு, இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஏதோ குட்டியாக இருக்க மாதிரி இருந்தது. ஆனால் அங்கே வெளியெல்லாம் 1-2 வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா ஒரு ஆள் ஒசரத்துக்கு செம்ம ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது. அந்த ஒரு புல்லும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஈஸியாலாம் அது மேலே உட்கார முடியுமான்றதெல்லாம்
சின்ன வயசுலேருந்தே இவங்க எல்லாருமே இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி இது ஒரு நம்ம ஊர் ஜல்லிக்கட்டு மாதிரி இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ரெகுலராக. அங்கே பாருங்கள், அவருக்கு முதுகுலேயே ஒரு மெதிக்குது. பக்கத்துலேயே கீழே விழுந்தால் உடனே ஏஞ்சி ஓடிடணும் போல இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருந்தால் மெதிச்சுன்னா அவ்வளோதான், எலும்புலாம் உடஞ்சிரும் போல இருக்குது. அதுக்காக எப்படியும் ஒரு டன்னு கணக்கில் வெயிட் இருக்கும். பார்த்தீங்கன்னா அதுவே கரெக்டாக உள்ளே போயிடுச்சு. இவர் தான் வின் பண்ணார். அதாவது இது வரைக்கும் வெறும் அந்த புல் மட்டும் தான் வின் பண்ணிட்டு இருந்தது. இவர் தான் அந்த டைமையும் தாண்டி ரொம்ப நேரம் அது மேலே உட்காந்துருந்ததுனால இவருக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. அதோட இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சின்ன கண்ணுக்குட்டிலாம் உள்ள கூட்டத்தில் விட்டாங்க. உள்ளே ஒரு 15 ஸ்கூல் பசங்களையும் விட்டுட்டாங்க. அதாவது 15 அண்டர் 15க்குள்ளே அவங்களாம் யார் இந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து அந்த மூக்கு மேலே நம்ம ஊரில் மூக்குனாங்கயிறு சொல்லலாம், அந்த மாதிரி கயிறை போட்டு அதை இந்த பாக்ஸ்குள்ளே வந்து இழுத்துட்டு வந்து நிறுத்தணும். ஆனால் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஊர் கண்ணுக்குட்டி மாதிரியே நம்மளால் பிடிக்க முடியாது. ஆனால் இந்த கண்ணுக்குட்டி பாருங்கள், ஒன்று எவ்வளோ பெருசு இருக்குது. அதுவும் சின்ன பசங்க அது கூட பிடிச்சி சண்டை போட்டு அந்த மூக்குனாங்கயிறை போட்டு இழுத்துட்டு வரத்துக்குள்ளே செம்ம கஷ்டங்க. ஆனால் அந்த பசங்க அது கொஞ்சம் கூட பயப்படாமல் அவ்வளோ தைரியமாக பண்ணுறாங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் கொடுத்து. இது பார்த்திங்கன்னா அந்த சின்ன பொண்ணு அதை கழுத்து இறுக்கி பிடிச்சிட்டு அந்த மூக்குனாங்கயிறை எப்படி மாட்டுவோம், எப்படி திருப்புவோம் அப்படின்னே போட்டுட்ருக்கு. கடைசியாக ஒரு வழியாக இழுத்து போட்டாச்சு. ஆனாலும் அது பார்க்க தான் சும்மா நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ பாருங்கள், இழுத்து பிடிச்ச உடனே க்ரௌடுமே அந்த பொண்ணுக்கு நல்ல சீரப்பு. பாருங்க, போட்டோன்னே இழுக்குது. ஐயோப்பா, மெதியெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த மெதியெல்லாம் வாங்கினோன்னா சின்ன பொண்ணு, ஐயோ அது அப்பயும் விடவே இல்லை. அந்த பொண்ணோட தைரியத்தை பாருங்களேன், விடவே இல்லை. அந்த கண்ணுக்குட்டி எப்படியாவது உள்ளே இழுத்துட்டே வந்து நிறுத்தியே ஆகணும். போட்டு படுத்து பார்க்கறதுக்கே ரொம்ப பயமாக முட்டுது அது. அதனால் அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் அந்த கயிறை விடவே இல்லை. நானா நீயா ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு தான் அந்த பொண்ணுமே நின்று இருந்தது. கடைசியாக பாருங்கள், க்ரௌடு சீர பாருங்கள். அந்த பொண்ணு உள்ளே வந்தோடனே 70,000 பேர்கிட்ட இவ்வளோ சீரப் பண்ணால் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஹார்ஸ் ரேஸ் ஒன்று 4 ஹார்ஸு, அந்த சின்ன ஒரு கார்ட் மாதிரி இருக்குது. இதுவுமே பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. செம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போகிறாங்க. இங்கேருந்து பார்க்கறதுக்கு மேபி தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு சின்னதாக தெரியலாம். ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு லைவாக பார்க்கும்போது. அதுவும் நான் கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோ இது வரைக்கும் வேறு யாராவது காமிச்சிருப்பாங்களான்னு தெரியல. நான் எப்படியா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடு மேலே 5 வயசு 4.5 5 வயசு பசங்கள்லாம் ஏறி உட்காந்துட்டு போகிறாங்க. இப்போ தெரியுது இந்த சின்ன பசங்கள்லாம் எப்படி புல் ரைடிங்லாம் பண்ணுறாங்கன்ட்டு. சின்ன வயசுலேயே அவங்க வந்து பேரண்ட்ஸ் அதுக்கான ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளம்பு போ ஒரு ஆடை பிடி அப்படின்னு சொல்லி ஆட்டு மேலே ஏற்றி விட்டுறாங்க. எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு மெடல் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தாங்க, யார் ரொம்ப தூரம் பிடிச்சிட்டே ஆட்டை பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஷோ. கண்டிப்பாக நீங்கள் லைஃப் டைமில் ஒரு தடவையாவது இந்த ஷோலாம் நேரில் பார்க்கணும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் ஒன்று வச்சுருந்தாங்க. லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு மியூசிக்கு, ஒரு யாராவது லைவ் கான்சர்ட் மாதிரி பண்ணி ஃபினிஷ் பண்ணாங்க. நான் இது வரைக்கும் இந்த மூவிங் ஸ்டேஜை பார்த்ததே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. செம்ம டெக்னாலஜியில் அழகாக மூவ் பண்ணிகிட்டே வந்து ஃபுல்லாக லைட்டிங்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட்டாசு வெடிகிடிலாம் போட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. செம்ம பாட்டு, மியூசிக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.